வெளியே போங்க சார். நீ எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? எங்களுக்கு தெரியும் என்னன்னு எப்படி நீங்க அனஸ்தீசியா கொடுக்கலாம்? நீங்க எப்படி மருத்துவர் ஊசி போடலாம்? ஏதோ சின்ன பையன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? சென்னையை அடுத்த பட்டாபிராம் அருகே பிசியோதெரபி படித்துவிட்டு எம்என்டி மருந்தகம் என்ற பெயரில் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த ஞானாம்பாள் என்பவரின் கிளினிக்கை மூடி சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். இங்கு தோள்பட்டை வலிக்கு சிகிச்சை பெற்றவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. வேறொரு மருத்துவமனையில் பரிசோதித்ததில் அவருக்கு தவறான மருந்து செலுத்தியது தெரியவந்ததை அடுத்து உறவினர்கள் ஞானாம்பாளின் கிளினிக்கு சென்று வாக்குவாதம் செய்தனர். கிளினிக்கை பூட்டிவிட்டு தப்ப முயன்றவரை உறவினர்கள் மடக்கி போலீசாரை வரவழைத்தனர். வெளியே போங்க சார். எங்களுக்கு தெரியும் என்னன்னு நீ எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? எப்படி நீங்க அனஸ்தீசியா கொடுக்கலாம்? நீங்க எப்படி மருத்துவர் ஊசி போடலாம்? ஏதோ சின்ன பையன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? என் பேர் வெங்கடேஷ். ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த கிளினிக் வந்தேன் நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு. அப்புறம் ஷோல்டர் பெயினுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது போட்டதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஸ்டொமக் பெயின் சைடு எஃபெக்ட் வந்து ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சு. அப்புறம் ஆவடிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க போலி டாக்டர் அப்படின்னு. அங்கே டாக்டர் வந்து வயிற்று வலிக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேஎம்சி அட்மிட் பண்ண சொன்னாங்க. கேஎம்சி போல எனக்கு கூட ஆள் இல்லாதனால நான் வீட்டுக்கே திரும்பி வந்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். நான் இங்கே பட்டாபிராம் கண்ட்ரைவர். இல்லை, நான் ரெகுலராக வர மாட்டேன். இங்கே போகிற வழியில் ஷோல்டர் பெயின் ஜாஸ்தியாக இருந்தது, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. டாக்டர் பேர் இல்லை, எதுவுமே கொடுக்கல. அவங்க என் பேரும் கேட்கல, வயசுலையும் கேட்கல. ஊசி மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்தாங்க. மொத்தம் ஊசி போடும்போது வேணாம்னு இல்லை, எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் 600 ரூபாய் ஃபீஸ் வாங்க. இல்லை, நான் எதுவும் சொல்லலை.